ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் எக் ஃப்ரை. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், முட்டை 3, வெங்காயம் 2 நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தூள் உப்பு, மஞ்சத்தூள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். அதில் மஞ்சத்தூளை சேர்க்கவும். அதில் உப்பு சேர்க்கவும். தண்ணீர் கொதி வரும் வரை காத்திருக்கவும். தண்ணீர் கொதி வந்து விட்டது. இப்போது காலிஃப்ளவரை சேர்க்க வேண்டும். காலிஃப்ளவரை சேர்த்த பின் 2 நிமிடம் அடுப்பில் வைத்து இறக்கவும். சூடு ஆறியதும் தண்ணீரை வடிகட்டி காலிஃப்ளவரை ஒரு பிளேட்டில் மாற்றவும். அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றவும். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்கவும். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். அதில் சிறிது தூள் உப்பு சேர்க்கவும். வெங்காயம் நன்றாக வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். இப்பொழுது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியது. பின்னர் காலிஃப்ளவரை சேர்க்கவும். காலிஃப்ளவர் சேர்த்து நன்றாக வதக்கவும். காலிஃப்ளவரும் வெங்காயமும் ஒன்றாக சேர்த்து வதக்கவும். காலிஃப்ளவர் ட்ரை ஆகும் வரை நன்றாக வதக்கவும். இப்போது இதில் முட்டை சேர்க்கவும். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தூள் உப்பு தேவைக்கேற்ப சேர்க்கவும். தூள் உப்பு வெங்காயம் வதங்கும் போது சேர்த்ததால் இப்பொழுது தேவைக்கேற்ப மட்டும் சேர்க்கவும். சேர்த்து காலிஃப்ளவரோடு முட்டை சேர்த்து நன்றாக வதக்கவும். காலிஃப்ளவரும்
முட்டையும் நன்றாக ஃப்ரை ஆகும் வரை வதக்கவும். அதில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து ஒரு பிளேட்டில் மாற்றவும். காலிஃப்ளவர் முட்டை எக் ஃப்ரை